மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இன்னும் சற்று நேரத்தில் விஜய் மேடையேற இருக்கிறார். இந்த நிலையில் தாவேக மாநாடு தொடர்பாக தொண்டர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கிறார். நான் எனக்கு வயசு பார்த்தீங்கன்னா 30ஆவது. நிறைய மாநாட்டில் கலந்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு கோடிக்கணக்கான ஒரு கூட்டத்தை என் வயசுக்கு நான் பார்த்ததில்ல. நேற்று நைட்டு ஒரு 2 மணிக்கு கிளம்பணும். இன்ன வரைக்குமே பார்த்தீங்கன்னா எங்களால் இந்த ஒரு கூட்டத்துக்குள்ள வந்து சேர முடியல. அப்படி ஒரு பெரிய கூட்டம். 31 பிரதமர் 31 பிரதமர் 31 பிரதமர் 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 அவர் மேல இருக்கிற ஒரு ஈர்ப்பு தான். புதிய ஒரு மாற்றம் வரணும்ன்ற ஒரு இதுதான். வந்த அரசியலே வரக்கூடாது. வந்தவங்க வந்து இலவசன்ற பேர்ல வந்துட்டு மக்களுக்கு அதை பண்றேன் இதை பண்றேன்னு ஃபர்ஸ்ட் கோரிக்கை கொள்கை எல்லாம் கொடுத்துட்டு ஓட்டை வாங்கிக்கிறாங்க. ஆனா சொல்றதை எதையும் செய்யறது கிடையாது. சோ இவர் வந்தா ஒரு ஆட்சி மாற்றம் வரும்ன்ற ஒரு நம்பிக்கை. அதனால நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். சென்னையில இருந்து வரோம். நாங்க நைட் டியூட்டியை முடிச்சுட்டு அப்படியே கண்டினியூவா நாங்க வந்துட்டு இருக்கோம். டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கோம். தளபதிக்காக மட்டும்தான். இவ்வளோ வெயில்லையும் அவ்வளோ உற்சாகமா போறீங்களே, எப்படி? என்ன தளபதியை பாக்குறேன். வேற யார பாக்க? அவரை பாக்குறதுக்கு தான் வந்திருக்கோம். நேத்து நைட்டு கிளம்பணும். நாங்க நைட்டு கிளம்புனீங்க. எப்படி வரீங்க? பஸ்ல. நாங்க தனியா வண்டி வச்சு வந்திருக்கோம். பஸ்ல வந்து எப்படி நடந்து வரீங்களா? நடந்தே வரும். பார்க்கிங்ல வண்டி விட்டு நடந்தே வரும். 5 கிலோமீட்டர். அவருக்காக எவ்வளவு தூரம் வேணாலும் நடப்போம். அவர் மேல வைக்கக்கூடிய விமர்சனங்கள், அவர் ஒரு நடிகர், அவர் வந்து எந்த அரசியல் அனுபவம் இல்ல. ஆனா நீங்க வந்து அவருக்காக எவ்வளவு தூரம் நடப்போம் அப்படின்றீங்களே? எவ்வளவு தூரம் வேணாலும் நடப்போம். எவ்வளவு தூரம் வேணாலும் நடப்போம். ஏன்னா அவருக்காக அவர் அரசியல் வந்திருக்காரு. எவ்வளவு தூரம் வேணா வருவோம். 1000 பேர் 1000 சொல்லலாம். எங்க அண்ணன் யாருன்னு எங்களுக்கு தெரியும். கண்டிப்பா 2026 தேர்தலில் முதல்வரா வருவாங்க. இவ்வளவு கூட்டத்தை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாரும் பணம் கொடுத்து வரல. எல்லாரும் அவங்கவுங்களா வந்திருக்காங்க. இதெல்லாம் பாசத்தினால அன்புனால வந்த கூட்டம். தடுக்க முடியாது. கண்டிப்பா ஜெயிப்போம். ஏமா, நீங்க இப்ப என்ன படிக்கிறீங்களா, வேலை பாக்குறீங்களா? எதுக்காக இவ்வளவு வெயில்லையும் என்ன வேலை பாக்குறீங்க? இவ்வளவு வெயில்லையும் வர வேண்டிய நினைக்கிறீங்க? நான் லேப்ல ஒர்க் பண்றேன். இவர் பாக்கணுங்கிறதுக்கோசரமே லீவ் போட்டு வந்திருக்கோம். தாவேகா பத்தி நீங்க பேசிருந்தீங்க. இன்னைக்கு மாநாட்டுல காலையில சீமான் ஒளிகள் சொல்லி அவங்க எல்லாம் மகிழ்ச்சி எடுத்துக்கிறீங்க. வேற நான் என்னமோ கருத்தாளர், அரசியல் ஆய்வு அறிஞர்கள் தொலைக்காட்சியில் உட்காந்து பேசுவாங்களே, அவங்கள மாதிரி ஏதாவது கருத்து சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா? அது ஒரு கட்சியின் மாநாடு. அது அவங்க எதற்காக அந்த மாநாடை போட்டாங்களோ அந்த நோக்கம் நிறைவேறினா சரிதான். காலையிலேயே குளிர்ந்துருக்காங்க. அந்த உணவு இல்லாம தண்ணீர் இல்லாம நாட்டுல வேற வேலை இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்கிறத காட்டுது. எல்லா தலைவர்களை மாதிரி நம்ம நடந்துக்கணும்ப்பா. அப்பதான் அரசியல். இன்னொன்று, தம்பி கொடி ஏத்துறதுக்கு கூட கொஞ்சம் அவங்க கொஞ்சம் அனுபவம் வாய்ந்த அதற்கான ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கொடி கம்பத்தை நான் உண்மையிலே பயந்துட்டேன். அதை பார்த்து அதுல கூட எல்லாரும் ஆனா ஒரு புத்திசாலி தொண்டர்கள் நான் சொல்றேன். ஏன்னா எல்லாம் ஓடி போயிட்டாங்க. அப்போ பிரச்சனை வந்தா ஓடி போயிடுவாங்கன்றது நல்லா தெரியுது. பிரச்சனை வந்தா ஓடி போயிடுவாங்க. அதனால அவங்களை பாதுகாக்கணும். இல்ல, நான் உண்மையிலே நம்ம கடவுளுக்கு நன்றி சொன்னேன். ஏன்னா இவ்வளவு பெரிய கொடிக்கம்பம் அது சாஞ்சு அதுல யாரானும் உண்மையிலேயே அந்த கொடிக்கம்பம் சாஞ்சது கூட இல்லை. இதுல யாரும் காயப்படலைன்றது நான் இறைவனுக்கு நன்றி சொன்னேன் உண்மையிலே. அதனால இனிமே நீங்க பாதுகாப்பு நடவடிக்கைகள்ல கொஞ்சம் அதிகமா ஈடுபட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி அந்த தம்பிங்க எல்லாம் நேரம் காலம் தெரியாம கூட்டம் கூடுவாங்க. ஆனா ஓட்டு போடுவாங்களான்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி இன்னைக்கு கூட மரியாதைக்குரிய எம்ஜிஆர் படமும் அண்ணா படமும் சேர்ந்திருக்கு. சரி, ஒரு மாநாட்டுக்கும் யோசனை பண்ணி சேர்த்துட்டே இருப்பாரு. அதனால கொள்கையில இருந்தா பரவாயில்ல, பதாகையில இருக்கணும்னு கிடையாது. அதனால கொள்கையில என்ன கொள்கைன்னே தெரியாம ஒரு தலைவர் இவங்களை நம்ம சேர்த்துருவோம் அப்படின்னு சேர்த்து கொண்டு இருக்கிறார். அது சினிமா நடக்கும்போது ஒரு ஸ்டண்ட் காட்சி ஒண்ணு வச்சிடலாம், ஒரு டான்ஸ் ஒண்ணு வச்சிடலாம், ஒரு இந்த கதையில கடைசியில கிளைமேக்ஸ் இப்படி வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இவங்களை வச்சிடலாம். தலைவர்களை மரியாதையாக நடத்துங்கள். சும்மா ஒரு பதாகையில போத்துட்டு கொள்கையில இல்லைன்னா தப்பு. தம்பி இன்னும் கொஞ்சம் அனுபவம் வரட்டும், வந்த அப்புறம் நான் அதை பத்தி பேசுறேன். நான் மன்னார்குடியில இருந்து வரேன். என் பேர் கீதா. தளபதிக்கோசரம் வந்திருக்கிறேன். தளபதி இந்த வருஷம் சிஎம் நிக்கணும். கண்டிப்பா.
விஜய்னா எங்களுக்கு எல்லாம் தளபதினாலே உயிர் தானே, தளபதினால கட்சி தான். அவர் மக்களுக்கு நல்லது செய்ய வராரு, நல்லதுதான் எப்பயுமே செய்வாரு. அது நம்பிக்கை. இந்த வருஷம் அவருக்கு தான் சான்ஸ் கொடுக்கணும். குழந்தைங்கன்னா கூட்டம், குழந்தைங்க விஜய் ஃபேனு. குழந்தைங்க வந்து 2031 ஓட்டு போடுவாங்க, 2036 ஓட்டு போடுவாங்க. அதுக்காண்டி வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் விஜய் அப்பா, விஜய் மாமா, விஜய் அப்பா, விஜய் மாமா, விஜய் சித்தப்பா அப்படி வர்றாங்க. நாங்க எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணாலும் முடியல. வீட்டுல லேடிஸா இருக்கட்டும், முதியோர்கள், தளபதி சொன்னாரு, தளபதி வார்த்தைக்கு நான் கட்டுப்படுத்தோம். ஆனாலும் அந்த ஒரு இளம் பெண்கள் கூட்டமோ, அந்த சிறுவர்கள் கூட்டமோ, அந்த மெயினா அந்த இளைஞர் இளம்பெண்கள் வந்து கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தளங்கள் எங்களுக்கு ஆளும் அரசியல் வந்து ஓப்பனா சொல்றேன், திமுக அரசுல இருந்து இந்த பாலத்துல, இந்த பைபாஸ்ல வந்து பாலம் போட தேவை என்ன இருக்கு? ஆல்ரெடி அது ஒரு பைபாஸ் தான். அதுவும் குறிப்பிட்ட இந்த நாட்கள்ல எங்க பொய்ச்சல வந்து பூஜை போட்டு போனாரு. பூஜை போட்டதுக்கு அப்புறம் வந்து ஒரு உடனுக்குடனே ஏன் இவ்வளவு நாள் உங்க மேல மக்களுக்கு அக்கறை இல்லையா? இவ்வளவு நாள் இந்த பொதுமக்கள் பாதிக்கப்படலையா? அப்பெல்லாம் இந்த தேவை வந்து இந்த பாலம் வந்து எதுக்கு பண்ணும்? போக்குவரத்து நெரிசல் உண்டாக்கணும். விஜய் கட்சி மாநாடு வந்ததுனால போக்குவரத்து நெரிசல் இப்படி உண்டாச்சு அப்படி சொல்லணும். என்ன நீங்க செஞ்சாலும் சரி, ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன். 1967 மூன்றெழுத்து மந்திரம் பேரறிஞர் அண்ணா, 1977 புரட்சி தலைவர் எம்ஜிஆர், 2026 2026 முதல்வர், 2031 பிரதமர் என அன்பை, ஆவலை, நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் தொண்டர்கள், ரசிகர்கள். அந்த அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். களத்திலிருந்து செய்தியாளர் நவீத் மீண்டும் இணைக்கிறார். நவீத், தற்போது வெயில் மிக கடுமையா இருக்கிறத பார்க்க முடியுது. இது எல்லாம் தெரியும், எல்லாம் தெரிந்தும் தான் நாங்கள் வருகிறோம் அப்படின்ற கருத்தையும் ரசிகர்கள் முன்வைக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். மறுபுறத்தில் பச்சிளம் குழந்தைகள், கை குழந்தைகளோடு இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தொண்டர்கள், தாவேக நிர்வாகிகள் அவர்களை அனுமதிக்க மறுப்பு தெரிவிக்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். அடுத்தடுத்து அந்த என்ன நடக்குது களத்துல தொடரலாம். நந்தா, இந்த மாநாட்டை பொறுத்தவரை நேற்று இரவு முதலே அதிக அளவில் தொண்டர்கள் வந்து இந்த மாநாட்டு திடலுக்கு வருகை தர இருக்கிறார்கள். இன்று காலை பொறுத்தவரை பல்வேறு தென் மாவட்டங்களிலிருந்து பல்வேறு பொதுமக்கள் இந்த மாநாட்டு நடக்கக்கூடிய திடலுக்கு கூட்டம் கூட்டமாக குடும்பத்துடன் வருகை புரிந்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் கை குழந்தைகள், அதாவது விஜய் வந்து இந்த மாநாடு துவங்குவதற்கு முன்பே அவர் வந்து கடிதம் வாயிலாக தெரிவித்திருந்தார். கர்ப்பிணி பெண்கள் அதே போல கை குழந்தைகளுடன் இந்த மாநாட்டுக்கு வருகை தர வேண்டாம் என்று அவர் அறிவுறுத்தியிருந்தார். அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு இந்த மாநாட்டு திடலுக்கு குழந்தைகளோட வருபவர்களை இந்த தன்னார்வலர்கள் வந்து அனுமதிக்காமல் அவர்களை வந்து அவர்களிடம் அறிவுறுத்தி வந்தனர். அதையும் மீறி வந்த இந்த திடலுக்குள் வந்தவர்களை அங்கிருந்து கூட்டிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு டென்ட்டில் வைத்து குழந்தைகள், இந்த வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அங்க அருகில் இருக்கக்கூடிய ஒரு டென்ட்டில் அவர்களை அமர வைத்தார்கள். குறிப்பா இந்த மாநாட்டை பொறுத்தவரையில விஜய் நாங்கள் காண வேண்டும், விஜய் என்ன பேச போகிறார், விஜய் நாங்கள் நேரடியாக அவரை காண வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நாங்கள் பயணித்து இங்கே வருகை தந்திருக்கிறோம் என்று தொண்டர்கள் கூறிய கருத்துக்கள் நாம் காலை முதலே கேட்டு வருகிறோம். இந்த நிலையில்தான் தற்போது வரை இந்த கூட்டம் என்பது ஓயாமல் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கூட்டமாக இந்த தொண்டர்கள் வந்து வருகை புரிந்து வருகிறார்கள். தான் இன்னும் சற்று நேரத்தில் விஜய் பேசுவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் தயார் நிலையில இருக்கு. நீங்க குறிப்பிட்டது போல என்ன பேச போகிறார் அப்படின்னு எதிர்பார்ப்பு அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள், ரசிகர்களுக்கு மட்டும் இல்ல, களத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் கட்சி தலைவர்களும் தற்போது அவர் என்ன பேச போகிறார் அப்படின்னு காத்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த வகையில் 45 நிமிடங்கள் அவர் பேச போகிறார் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் திமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளை கடுமையாக விமர்சிக்கும் வகையில் விஜய் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது தொடர்பான தகவல்கள் நவீன். நந்தா, கடந்த இந்த விக்கிரவாண்டி மாநாட்டில் அவர் தெளிவாக இந்த கட்சியின் கொள்கை எதிரி யார், அதே போல கட்சியின் நிலைப்பாடு என்ன என்பதை பற்றி தெளிவாக தெரிவித்திருந்தார். இந்த மாநாட்டை பொறுத்தவரை விஜய் அவர் பேசக்கூடிய இந்த 45 நிமிடம் முதல் இந்த 1 மணி நேரம் வரை அவர் தெளிவாக தனது 2026 தேர்தலில் தனது நிலைப்பாடு என்ன, தாவேகாவின் நிலைப்பாடு என்ன, தொண்டர்கள் எவ்வாறு பயணிக்க வேண்டும், எவ்வாறு தொடர்ந்து கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்பது பற்றி எல்லாம் பேச இருக்கிறார். நீங்கள் குறிப்பிட்டவாறு அவர் வந்து கடந்த முறையே அவர் விக்கிரவாண்டி மாநாட்டின் போதே அவர் வந்து கடுமையாக திமுகவையும் பாஜகவையும் எதிர்த்து பேசியிருந்த நிலையில இந்த மாநாட்டிலும் அவர் வந்து திமுகவையும் பாஜகவையும் எதிர்த்து பேச வாய்ப்பு இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த மாநாட்டை பொறுத்தவரை விஜய் முக்கியமாக இந்த தீர்மானங்களுக்கு பிறகு தொடர்ந்து அவர் வந்து
நடக்கக்கூடிய தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து நகர்ந்த பிரச்சனைகள் குறித்தும் அவர் பேசுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாம் தற்போது பார்க்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இந்த மேடைகள்ல தொடர்ந்து இந்த மாவட்ட நிர்வாகிகளும் முக்கிய நிர்வாகிகள் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மேடையில் விஜய் வருவதற்கான ஏற்பாடுகளும் தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இன்னும் சில நேரங்களில், இன்னும் அரை மணி நேரத்தில் விஜய் மேடைக்கு வந்து மக்களிடையே பேச இருக்கிறார். நந்தா, இன்னும் சற்று நேரத்தில் விஜய் மேடையில் பேச இருக்கிறார். என்ன பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்பும், என்னென்ன தீர்மானங்கள் இடம்பெற போகிறது என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. தொடர்ந்து நேரலையை பார்க்கலாம் இடைவெளிக்கு பிறகு. Number 1 பிரம்மாண்ட மேடையில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில் இன்னும் சற்று நேரத்தில் கொடியேற்றிய பிறகு தாவேக தலைவர் விஜய் பேச இருக்கிறார். தீர்மானங்களும் அதன் தொடர்ச்சியாக நிறைவேற்றப்பட இருக்கின்றன. தற்போது மேடையில்